நன்மை என்ன தீமை என்ன உண்மை விரக்கச்சு. வணக்கம் உண்மையான உறவுகளே. இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, மார்க்கெட்டிங் பிளான் எலைட்லைனர் அவங்க ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு பிறகு நான் இன்னும் அதிகமாக இன்கம் ஏர்ன் பண்ணணும், ஸோ நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும்னு ரெண்டையுமே இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். மார்க்கெட்டிங் பிளான், எலைட்லைனர் ரெண்டு பிளான்லையும் எப்படி நம்ம ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி நம்ம ஜாயின் பண்ணுறதுன்னு நான் தெளிவாக இன்னொரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ப்ராசஸ் முடித்த பிறகு தான் நீங்கள் இப்படி பர்ச்சேஸ் பண்ண முடியும். ரெண்டையும் ஒரே வீடியோவாக போட்டிருக்கலாமே ப்ரோன்னு கேட்பீங்க. ஆனால் தனித்தனியாக தான் போடணும். ஏன்னா ஒரு நபர் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணுவாங்க, இன்னொரு நபர் உடனடியாக பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ரெண்டு விதமாக இருக்கிறதுனால தான் நான் ரெண்டு விதமான வீடியோ போடுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இப்போதைக்கு அவைலபிளாக இருக்கிறது எடுக்வெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அங்கே ரெஜிஸ்டர் பண்ண பிறகு தான் செகண்ட் நீங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதுக்கு உங்கள் க்ரோம் சர்வர் வந்துடுங்க, எடுக்வெஸ்ட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த ஐக்கான். ஸோ இதை நீங்கள் டச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இது வந்த பிறகு இதில் உங்களுக்கு ஒரு ஐக்கான் இருக்கும், இதை டச் பண்ணுங்கள். லாகின் கேக்கும் டச் பண்ணுங்கள். கீழே பாருங்கள் ரெஜிஸ்டர் நவ் இருக்கும், இதை டச் பண்ணுங்கள். இதில் உங்கள் நேம், லாஸ்ட் நேம், யூசர் நேம், மெயில் ஐடி, பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் ரெண்டு பாஸ்வேர்டும் ஒரே பாஸ்வேர்டாக கொடுங்க. இது கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடி ஓப்பன் ஆகிரும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு யூசர் நேம் கேட்டிருப்பாங்க. இந்த யூசர் நேம் ஆல்ரெடி அப்படின்னு ஏதாவது வந்துச்சுன்னா வேறு ஏதாவது யூசர் நேம் கொடுங்க. நான் ஆல்ரெடி ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ரெஜிஸ்டர் பண்ணதும் இப்படி தான் வரும். ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. பண்ண பிறகு யூசர் நேம் ஆர் இமெயில் அட்ரஸ், நீங்கள் என்ன யூசர் நேம் கொடுத்தீங்களோ அந்த யூசர் நேம் இல்லைனா இமெயில் அதை கொடுத்து அந்த பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் நேரடியாக இதை டிக் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம், சைன்இன் பண்ணுங்கள். பண்ணதும் உங்களுக்கு இது ஓப்பன் ஆகிரும். சரியா? இது ஓப்பன் ஆகினதும் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அது என்ன பிளான், என்ன டீட்டெயில்ஸ், இது எல்லாமே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸ்க்ரீனில் தெரிகிற வீடியோவை டச் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ மேலே சைடில் இந்த 3 டாட் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு ஓகே, இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ இருக்கா? இது வந்து மார்க்கெட்டிங் பிளானில் யார் ஜாயின் பண்ண வராங்களோ அவங்களுக்கு உள்ளது. 5,999 ரூபாய் அதுக்குள்ளது தான் இது. என்ன ப்ரோ 5,999 ரூபான்னு சொல்கிறீங்க, ஆனால் இது 15,000 ரூபாயே இருக்குன்னு சொல்லுவீங்க. அதுக்கு ஒன்று இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். இது அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ. இது உங்களுக்கு 10,000, அதாவது 9,999. ஓகே, இதுதான் அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ. ஸோ இதில் ஃபஸ்ட்டு உள்ளது மார்க்கெட்டிங் பிளான், லாஸ்ட் உள்ளது எலைட்லைனர். ஓகே, ஸோ இந்த ரெண்டு தான். ஸோ இப்போ நீங்கள் எதில் சூஸ் பண்ண போகிறீங்க? இனிமேல் எல்லா ப்ராசஸ் ஒன்றா தான் இருக்கும். நீங்கள் எதை சூஸ் பண்ண போகிறீங்கன்னு செலக்ட் பண்ணிக்கிறணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் இப்படியே இருக்கவே ஒரு நியூ டேப் க்ரியேட் பண்ணுங்கள். ப்ளஸ் பட்டனை கொடுத்துட்டு சர்ச்சில் போய்ட்டு உங்கள் எஸ்பிஐ ஐடிக்குள்ளே போங்க. ஐடிக்குள்ளே போனதும் உங்கள் எஸ்பிஐ ஐடி கொடுத்து ஓப்பன் பண்ணிடுங்க. இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நேரே பர்ச்சேஸ் மார்க்கெட்டிங் சர்வீஸ் இதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு இதில் எடுக்வெஸ்ட்னு இருக்கும், இதை டச் பண்ணுங்கள். எஸ் கொடுங்க.
கீழே பாருங்கள் எலைட் லேர்னர் மார்க்கெட்டிங் பிளான், இந்த 2 விதமாக இருக்கும். ஸோ இப்போது நான் மார்க்கெட்டிங் பிளானை டச் பண்ணேன்னா எனக்கு இதில் ஒரு இந்த டிஜிட்டல் உலகத்தில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட முக்கியத்துவமும் பெருகுது. ஒரு சாமானியன் எனக்கு இதில் கீழே பாருங்கள், இதில் ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க. இந்த கோடை காப்பி பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் எலைட் லேர்னருக்கும் கொடுத்துருப்பாங்க. இந்த டிஜிட்டல் உலகத்தில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஓகே. ஸோ இதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ இந்த டேபை டச் பண்ணி எடுகோஸ்ட் ஆல்ரெடி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி உள்ளே போயிருக்கோம்ல, இந்த இதுக்குள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்த பிறகு இப்போது நான் ஃபஸ்ட்டு இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ இதை டச் பண்ணுறேன். லாஸ்ட்டில் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், வியூ காட்ட கொடுங்க. மறுபடியும் இங்கே பாருங்கள், இதில் வந்து ஆட் கூப்பன் அப்படின்னு இருக்கா, இதில் 14,999 ரூபா தான் இருக்கும். ஸோ இதில் ஆட் கூப்பனை டச் பண்ணி நீங்கள் இதை கொடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே பாருங்கள் 5,999 ரூபா வந்துடும். ஓகேவா? ஸோ இதுதான். இதுக்கு அடுத்தது நீங்கள் நார்மலாக ப்ரொசீட் டு செக். ஸோ இதை கொடுத்துட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருங்க. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு அக்ரிமெண்ட் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இது நீங்கள் நல்லா படித்து பார்த்துட்டு ஐ ஹாவ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இதெல்லாம் கொடுத்துட்டு ஓகே. ஸோ இதெல்லாம் ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ், ஸோ இதெல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருங்க. ஓகே. ஃபஸ்ட்டு உங்களுடைய நேம், கம்பெனி நேமில் ஆப்ஷன் தான். ஸோ இந்தியா, கண்ட்ரி வந்து இந்தியா, ஹோம் ஸ்ட்ரீட்ஸ், உங்களுடைய அட்ரஸ் இதெல்லாம் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு லாஸ்ட்டில் கீழே ஐ ஹேவ் ரீட் அண்ட் அக்ரிமெண்ட் இதெல்லாம் கொடுத்துட்டு ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்துருங்க. இப்போ இதில் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதோட மெத்தட் வந்துடும். நீங்கள் யூபிஐயில் பண்ணுறீங்களா இல்லை வேறு ஏதாவது இதில் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு மெத்தட் வந்துடும். ஸோ இதில் நார்மலாக நீங்கள் எதை டச் பண்ணி பண்ணுறீங்களோ பண்ணிக்கலாம். நான் இன்னொருத்தரோட மொபைலில் இருந்து தான் பே பண்ண போகிறேன், அப்போ பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு பிரச்சனை இல்லை, அவங்க இந்த மாதிரி பே பண்ணிக்கலாம். பே பண்ண பிறகு உங்களுக்கு நீங்கள் என்ன மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு ஒரு ஆர்டர் ஐடின்னு வரும். பேமெண்ட் ப்ராசஸிங்கில் போகாது, அதாவது ப்ராசஸிங்கில் போகும். ஸோ அந்த டைம் நீங்கள் வெளியே வந்துடாதீங்க, அது கம்ப்ளீட் ஆகணும். ஆகின பிறகு ஸோ அதில் சக்ஸஸ்ஃபுல்லுன்னு வந்துடும். வந்த பிறகு உங்களுக்கு ஒரு மெயில் வரும். சரியா? வந்த பிறகு உங்களுக்கு எடுகோஸ்ட்லேருந்து ஒரு மெயில் வரும். ஸோ இப்போ எனக்கு ஒரு மெயில் வந்திருக்கு பாருங்கள். இது ஏற்கனவே எனக்கு வந்தது. நான் உங்களுக்கு ஒரு டெமோவுக்கு தான் காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு 5 நம்பர் இருக்கும். இந்த 5 நம்பரை நோட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இந்த 5 நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ண பிறகு அடுத்தது உங்கள் எஸ்பிஐ ஐடிக்கு வந்துடுங்க. ஐடிக்கு வந்துட்டு பர்ச்சேஸ் மார்க்கெட்டிங் சர்வீஸ் இதை டச் பண்ணுங்கள். மறுபடியும் இதில் அப்லோட் பர்ச்சேஸ் டீட்டெயில்ஸ்னு இருக்கும். இதை டச் பண்ணிவிட்டு எஸ் கொடுத்துருங்க. ஸோ இதுக்கு கீழே வந்தீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதோட ஃபோன் நம்பர், பர்ச்சேஸ் பண்ணதோட மெயில் ஐடி, செலக்ட் பார்ட்னர் சர்வீஸ், நீங்கள் எதில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, எடுகோஸ்ட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, என்டர் ஆர்டர் ஐடி. ஸோ அதில் ஒரு 5 நம்பர் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? ஸோ அந்த 5 நம்பர். ஓகேவா? ஸோ இதில் வந்து அடுத்தது பர்ச்சேஸ் டேட், என்ன டேட்டுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் கொடுத்துருவீங்க. ஓகேவா? ஸோ இது நீங்கள் இப்போது நீங்கள் ஒரு 7 மணிக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு 12 மணி நேரத்துக்கு பிறகு தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். ஸோ உடனடியாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கிறீங்கன்னா ஆர்டர் ஐடி உங்களுக்கு ஃபெயில்டுன்னு வரும். 12 மணி நேரத்துக்கு பிறகு நீங்கள் இதை சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண பிறகு அந்த ஆர்டர் ஐடியை மட்டும் எடுத்துக்கோங்க. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த டீட்டெயிலில் ரெஜிஸ்டர் பண்ணும்போது நீங்கள் ஒரு ஃபோன் நம்பர், மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்களா, அந்த நம்பர் கொடுத்து சப்மிட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்டில் ஆக்டிவ்னு வந்துடும். இதுதான் பர்ச்சேஸ் பண்ணுறதோட மெத்தட். சேம் ப்ராசஸ் தான் எலைட் லேர்னர் இருக்கும், சேம் ப்ராசஸ் தான்
மார்க்கெட்டிங் பிளானுக்கும். ஓகேவா?